தூக்கு தண்டனையை குறைக்க கோரிய கருணை மனுவை நிராகரித்ததன் காரணங்களை வழங்குமாறு மத்திய தகவல் ஆணையத்தில் ராஜீவ் கொலை குற்றவாளி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக இன்று விசாரணை நடத்தப்பட உள்ளது. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி நிராகரித்தார். இதையடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனது கருணை மனு நிராகரிக்கப்பட்டதன் காரணங்கள் குறித்த தகவல்களை கேட்டறிந்தார் பேரறிவாளன். அரசின் ரகசியம் சம்பந்தப்பட்டது என்பதால் கருணை மனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை அளிக்க முடியாது என குடியரசுத் தலைவர் மாளிகை மறுப்பு தெரிவித்தது. ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் விளக்கம் அளிக்க கோரி மத்திய தகவல் ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்திருந்தார் பேரறிவாளன். கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்ட மத்திய தகவல் ஆணையம் இன்று விசாரணை நடத்துகிறது. வேலூர் மத்திய சிறையில் இருக்கும் பேரறிவாளனுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் டெல்லியில் உள்ள மத்திய தகவல் ஆணையர் விசாரணை நடத்தவுள்ளார். விசாரணையின் போது குடியரசுத் தலைவர் மாளிகை தலைமை தகவல் அதிகாரியும் விளக்கம் அளிக்கவுள்ளார். நல்லது நடக்கணும், இவன் கண்டிப்பா அவன் தரப்பு நியாயத்தை சொல்லுவான், அதையாவது கருத்தில் எடுத்துக்கணும். 22 ஆண்டா நாங்கள் சொல்ற எதையுமே காதில் வாங்காதவங்க இப்போவாவது இது வாங்கி அவனுக்கு உண்டான விடுதலையை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறத நான் இப்போ தெரியப்படுத்தி